வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நம்ம எடிட்டிங்க்கு என்ன மாரி பிசி வந்து பில்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். முக்கியமா நான் இப்போ பயன்படுத்திட்டு இருக்க பிசி வந்து ஒரு ரூ. 60,000 பட்ஜெட் இருக்கும். இதில பயன்படுத்தி இருக்கிறது ப்ராசஸர் வந்து AMD Ryzen 5 5500 GT. அதில பார்த்தீங்கன்னா, மதர் போர்டு வந்து ஜிகாபைட்ல B450 வைஃபை ப்ளூடூத் இந்த மதர் போர்ட்ல இருக்கு. அப்புறம் 16 ஜிபி ரேம், ஒரு 4 ஜிபி கிராபிக்ஸ் கார்டு இருக்கு. 500 ஜிபி NVMe SSD இந்த மாரி எனக்கு வந்து இதில இருக்கு. இது வந்து ஒரு ரூ. 60,000 ரேஞ்சுன்னு வச்சுக்கங்க. நீங்க இப்போ புதுசா பிசி பில்ட் பண்ண போறீங்க. நீங்க வந்து பிசி பில்ட் பண்ணும்போது, நீங்க உங்களுடைய எடிட்டிங்க்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கணும். இப்போ நீங்க வந்து ஃபோட்டோ எடிட்டிங் மட்டும் தான் நான் பண்ண போறேன். நான் அதுக்கு மேல வேற எடிட்டிங் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு ஒரு லோ பட்ஜெட்ல பிசி பில்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கங்க. இப்ப இருக்க லேட்டஸ்ட் வெர்ஷன் நீங்க ஸ்டார்ட்டிங்ல பயன்படுத்தலாம். ஆனா, அடுத்து அப்டேட் வரும்போது உங்களால அந்த வெர்ஷன்ஸ வந்து உங்களால பயன்படுத்த முடியாது. லோ பட்ஜெட்ல நீங்க சிஸ்டம் வந்து பில்ட் பண்ணீங்கன்னா. எதனாலன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து லோ பட்ஜெட்ல போடும்போது எல்லாமே குறைஞ்சிடும். ப்ராசஸர், மதர் போர்ட், ரேமு இது எல்லாமே கம்மியாயிடும். இப்படி கம்மியாகும்போது, அதோட பெர்ஃபார்மன்ஸ் அதுக்கேத்த மாரி தான் இருக்கும். அதாவது கரண்ட்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணும். போக போக என்ன ஆகும் அப்படின்னா, அது ஸ்லோ ஆக ஆரம்பிச்சுடும். ஸோ, அதனால நீங்க பிசி பில்ட் பண்ண போறீங்கன்னா, நீங்க உங்களோட எடிட்டிங்க்கு என்ன பண்ண போறீங்க, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து ஒரு நல்ல பிசியா வந்து பில்ட் பண்ணணும். இப்போ நான் பிசி வச்சிருக்கேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோட்டோ எடிட்டிங்க்காக தான் நான் வந்து பில்ட் பண்ணேன். வீடியோ எடிட்டிங்க்காக நான் பில்ட் பண்ணல. இப்ப நான் இதில வீடியோ எடிட்டிங்கும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஆனா, ஒரு சில டைமிங்ல எனக்கு லேக் ஆகும். அதுக்கு காரணம் என்னன்னா, என்னோட கிராபிக்ஸ் கார்டு. என்னோட கிராபிக்ஸ் கார்டு வந்து 4 ஜிபி. எனக்கு வந்து இது 4 ஜிபி பத்தல. பிரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் நான் ஓப்பன் பண்ணேன் அப்படின்னா, இந்த 4 ஜிபி கிராபிக்ஸ் வந்து எனக்கு பத்தாது. சரிங்களா? அதனால பார்த்தீங்கன்னா, நான் திரும்பவும் என்ன பண்ண வேண்டியிருக்கும், குளோஸ் பண்ணிட்டு தான் திரும்ப வந்து வொர்க் பண்ற மாரி இருக்கும். ஒருவேளை இதில வந்து ஒரு பெரிய கிராபிக்ஸ் கார்டு, அதாவது ஒரு 8 ஜிபி ரேம் இருக்க மாரி கிராபிக்ஸ் கார்டு போட்டிருந்தேன் அப்படின்னா, இதோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னுமே பெட்டரா இருக்கும். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டு மெயினா சூஸ் பண்றது உங்களுடைய ப்ராசஸர் தான். ப்ராசஸர்ல நல்ல ப்ராசஸரா நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா மட்டும் தான், உங்களுக்கு அதுக்கு ஏத்த மாரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் மதர் போர்ட் இருக்கு, ரேம் இருக்கு, ஆ NVMe SSD, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிராபிக்ஸ் கார்டு இது எல்லாமே இருக்கு. சரிங்களா? நான் வந்து ஒரு சில லிஸ்ட் வச்சிருக்கேன். A to D PC ஃபேக்டரில இருந்து எங்களுடைய ஏரியால ஒரு சில ஸ்டுடியோவுக்கு பார்த்தீங்கன்னா, பிசி வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்க கிட்ட இருந்து அந்த லிஸ்ட்ட நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ, அதில வீடியோ எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் 2க்குமே பார்த்தீங்கன்னா, பிசி வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. அதில என்னென்ன காம்போனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க இது மட்டும் பார்த்துட்டு நீங்க வந்து பிசி பில்ட் பண்ண வேணாம். நீங்க YouTubeலயே நெறைய விஷயங்கள் தேடி பார்த்துக்கங்க. ஒரு Photoshop நம்ம பயன்படுத்த போறோம். அடுத்து வீடியோ எடிட்டிங் பண்ண போறோம். இந்த மாரி விஷயங்களுக்கு என்ன மாரி பிசி பில்ட் பண்ணலாம்? எது பெஸ்ட் பட்ஜெட்டா இருக்கும்? அந்த மாரி விஷயங்கள நீங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிசி வந்து நீங்க வந்து பில்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம அந்த லிஸ்ட் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த ஃபோல்டர்ல பார்த்தீங்கன்னா, நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, என்னோட ஏரியால நெறைய ஸ்டுடியோக்கு வந்து பிசி பில்ட் பண்ணாங்க. அவங்க கிட்ட இருக்க லிஸ்ட்ட நான் வாங்கி வச்சிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். இதோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா, ரூ. 65,700 வருது. சரிங்களா? இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாமே வந்துரும். இதில வந்து ப்ராசஸர் என்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா, AMDல Ryzen 5500 அப்படிங்கிற ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்க. 6 கோர் 12 த்ரெட். சரிங்களா? மதர் போர்ட் நான் யூஸ் பண்ற மதர் போர்ட் தான் இதில பயன்படுத்துறாங்க. அடுத்து நான் சொன்ன மாரி 16 ஜிபி ரேமு. முக்கியமா இதில ரேட் அதிகமா போறதுக்கு காரணம் என்னன்னா, இந்த Seagateோட 4 டிபி HDD ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் மட்டும் ஒரு 10,000 வரும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த NVMe SSD ஒரு 500 ஜிபி வந்துருச்சு. முக்கியமா RTXல 3050 6 ஜிபி கிராபிக்ஸ் கார்டு உங்களுக்கு இதில வந்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கேஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா SMBS, ஸ்டாக் கூலரு, இன்னொன்னு இதில மானிட்டர் ஒண்ணு வருது. மானிட்டர் எல்லாமே சேர்த்து, இது வந்து ஃபுல் பண்டல்னு வச்சுக்கங்களேன். மானிட்டரு, கீபோர்டு, மவுஸ் எல்லாமே டோட்டலா சேர்த்து ரூ. 65,700 பட்ஜெட் பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு AMD Ryzenல 5500 GT அப்படிங்கிற ப்ராசஸர் பயன்படுத்தியிருக்காங்களா? இப்போ இந்த மானிட்டரு, இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் கட் பண்ணிட்டு, இதே பட்ஜெட்டுக்கு இந்த ப்ராசஸர் மட்டும் நம்ம கொஞ்சம் அதிகமான ப்ராசஸர், இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு அதிகமா இருக்க ப்ராசஸர் போட்டு கூட நம்மளால சிஸ்டம் வந்து பில்ட் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப ரூ. 65,000 பட்ஜெட்ல இவங்களுக்கு இந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து வீடியோ எடிட்டிங்க்காக இது வந்து அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா? வீடியோ எடிட்டிங் அப்படின்னு வந்துட்டாலே பெரும்பாலும் கிராபிக்ஸ் கார்டு இல்லாம வேலைக்கே ஆகாது. அதனால தான் இதில பார்த்தீங்கன்னா 3050ல 6 ஜிபி கிராபிக்ஸ் கார்டு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, இதுவுமே வீடியோ எடிட்டிங்க்கு லோ பட்ஜெட் கேட்டாங்க. வீடியோ எடிட்டிங்க்கு ஒரு ரூ. 50,000 பட்ஜெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். இது ரூ. 52,000 வருது சம்திங். இதுலயும் சேம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில யூஸ் பண்ணியிருக்க அதே காம்போனன்ட் தான் இதுலயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஏதாவது ஒண்ணு சிலது மாறும். அதாவது இந்த கேஸ், அதாவது அந்த அவுட்டர்ல இருக்க அந்த கூடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த கேபினெட் அது மட்டும் மாறும்.
மற்றபடி உள்ள யூஸ் பண்ணுறது எல்லாமே சேம் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? சரி, இதில் ஏஎம்டியே வந்துட்டு இருக்கு, இன்டெல் எதுவுமே வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஏஎம்டியில் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ரேட்டு கம்மியாக இருந்தாலும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஆனால் இன்டெல்லை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்டெல்லில் வந்து ஜென்ரேஷன் வேரியேஷனாக பிரிச்சிருப்பாங்க. இப்போ i5 வாங்குறீங்கன்னா 6th ஜென், 7th ஜென், 8th ஜென் இந்த மாதிரி ஜென் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் இப்போ கரண்டில் இருக்க ஜென் என்னன்னா 14 ஜென், அதாவது 14வது ஜெனரேஷனில் இருக்க அந்த ப்ராசஸர் தான் இப்போ கரண்டில் வந்தது. சரிங்களா? அதை நீங்கள் வந்து போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். கிராபிக்ஸ் கார்டு இல்லாமல் வீடியோ எடிட்டிங்காக கேட்டது. இப்போ கிராபிக்ஸ் கார்டு இல்லாமல்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா தெரியும். ப்ராசஸர் வந்து கொஞ்சம் பெரிய ப்ராசஸர் போட்டிருக்காங்க. இதில் AMD Ryzen 5ல 8500G அப்படிங்கிற ப்ராசஸர். அதுக்கப்புறம் மதர் போர்டு MSIல 650M, B450ங்கிறத நம்ம பார்த்தோம். அதில் இது வந்து B650. சரிங்களா? இதில் வந்து 2 ரேம் ஸ்லாட் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக அந்த GPUங்கிறது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் வந்து இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் அப்படின்னு வந்துருச்சு. என்னென்னா இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் வந்து வீடியோ எடிட்டிங்காக யூஸ் பண்ண போகிறாங்க. அமௌண்ட் வரும்போது கிராபிக்ஸ் கார்டு போட்டு அப்டேட் பண்ணிக்கிடுவாங்க. சரிங்களா? நான் இந்த விஷயங்களை தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து தற்போதைக்கு அமௌண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணி சிஸ்டம் வந்து பில்டு பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்யூச்சரில் அமௌண்ட் வரும்போது நீங்கள் சிஸ்டத்தை அப்டேட் பண்ணிக்கலாம். எதெல்லாம் கம்மி பண்ணலாம்னா, ஒரு 8 GB ரேம் போடலாம். சரிங்களா? 8 GB ரேம் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் அமௌண்ட் வரும்போது ஒரு ரேமை கூட்டிக்குங்க. அடுத்து கிராபிக்ஸ் கார்டு இல்லாமல் வாங்குங்க. அமௌண்ட் வரும்போது கிராபிக்ஸ் கார்டை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து SSD, நார்மல் ஹார்ட் டிஸ்க்கு, ஸ்டோரேஜுக்கு யூஸ் பண்ணுற ஹார்ட் டிஸ்க்கு இப்போ தற்போதைக்கு நீங்கள் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்து அமௌண்ட் வரும்போது ஹார்ட் டிஸ்க்கு அப்டேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து பில்டு பண்ணும்போது உங்களுடைய பிளானை வந்து சூஸ் பண்ணிட்டு பில்டு பண்ணிங்கன்னா தான் அந்த சிஸ்டம் வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான சிஸ்டமாக கிடைக்கும். சரிங்களா? அடுத்து இதில் இருக்கிறது இன்னொன்று இருக்குது. இது வந்து 70,000 பட்ஜெட். ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே சேம் தான். சரிங்களா? இதுவும் அதே சேம் தான். அந்த ஒரே இதை தான் ஒரு 3 அமௌண்ட்டாக பார்த்தீங்கன்னா பிரிச்சிருப்பாங்க. எதனாலன்னா ரேம் வந்து கொஞ்சம் கூட்டி குறைச்சிருப்பாங்க. அந்த இதில் வந்த ஒரு சில விஷயங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து 3வது கம்ப்யூட்டர். எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவசரம். முதல்ல இப்படி தான் ரொம்ப அவசரப்பட்டு 2019ல் ஒரு கம்ப்யூட்டர் பில்டு பண்ணேன். i5ல 7th ஜென்ரேஷன். மொத்தமே அதோட பட்ஜெட்டே ஒரு 18,000 20,000 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் அந்த கம்ப்யூட்டர். அது போக மானிட்டரு அது எல்லாமே சேர்த்து மொத்தமே 20,000 ரூபாய் தான் வந்துச்சு. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா 2019 ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். டுட்டோரியல் போடலான்னு யூடியூப் சேனலே ஸ்டார்ட் பண்ணது. வீடியோ எடிட்டிங் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர் தாண்டினதுக்கப்புறம் 2021 வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து அது லேக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஃபோட்டோஷாப் சப்போர்ட் பண்ணலை. அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட் ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி விஷயங்கள் வந்தோடனே திரும்ப ஒரு சிஸ்டம் பில்டு பண்ணேன். 2வது பில்ட் பண்ண சிஸ்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா i5ல 6th ஜென்ரேஷன். அதோட பட்ஜெட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 40,000 ரூபா. 40,000 ரூபாயில் என்ன பண்ணிட்டாங்க எங்கள் ஏரியாவில், ஹார்ட் டிஸ்க் மட்டும் 6 TB ஹார்ட் டிஸ்க்கு. 6 TBயோட ஹார்ட் டிஸ்கோட ரேட் வந்து ஒரு 10,000 ரூபாய் தாண்டி தான் இருக்கும். ஒரு 14,000 13,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஹார்ட் டிஸ்கோட ரேட் அது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீபோர்டு மவுஸ் தனியாக ஒரு 1000 ரூபாய் வந்துச்சு. இதில் 15,000 நம்மளுக்கு அதில் 40ல் வந்து 15 கழிச்சிடுங்க. 25,000 ரூபாய் தான் இருக்குது. அந்த 25,000 ரூபாயில் தான் நமக்கு சிஸ்டமே என்ன பண்ணிருக்காங்கன்னா பில்டு பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா 2 செலவு பார்த்தீங்கன்னா இதில் போயிடுச்சு. அதுவும் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. இப்போ ஃபைனலாக தான் நான் என்ன பண்ணேன்னா A2Dல என்னோட சிஸ்டத்தை வந்து பில்டு பண்ணேன். இப்போ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ரிலாக்ஸாக உட்காந்து நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். எனக்கு இந்த வீடியோ எடிட்டிங்கில் வர பிரச்சனைக்கு காரணம் என்னோட கிராபிக்ஸ் கார்டு. என்னோட கிராபிக்ஸ் கார்டு வந்து கம்மியான ஒரு கிராபிக்ஸ் தான். அவங்க RTX 3050 போட சொன்னாங்க. என்கிட்ட இருந்த அமௌண்ட்டுக்கு நான் இது வந்து முன்கூட்டியே வாங்கிட்டேன் கிராபிக்ஸ் கார்டு. சரிங்களா? நானே தான் இந்த கிராபிக்ஸ் கார்டை உள்ளே மாட்டி வச்சிருக்கேன். ஒருவேளை எனக்கு ஃபியூச்சரில் அமௌண்ட் வரும்போது என்ன பண்ணுவேன் அப்படின்னா இந்த கிராபிக்ஸ் கார்டை நான் வந்து அப்கிரேட் பண்ணிக்குவேன். சரிங்களா? எப்போதுமே நீங்கள் பில்டு பண்ணும்போது பொறுமையாக தெளிவாக முடிவெடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வாங்குங்க. சரிங்களா? ஓகே மக்களே.